நாங்கள் நேராக முதலாவது வார்த்தையை கொடுப்பதற்காக பாஸ்டர் ஞானப்பிரகாசம் நிற்கிறார்கள். நாங்கள் தாமதிக்காமல் அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போம். பாஸ்டர் ஞானப்பிரகாசம். ஒரு நிமிடம் நில்லுங்கள். ஓகே. ஒரு நிமிடம் நின்று கொள்ளுங்கள், அழைக்கிறேன், வருவார். அப்படியே லைன் நில்லுங்க. கோட் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஞானப்பிரகாசம், வாருங்கள், வந்து வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாம் நன்றாக முடியும். நீங்கள் உங்களுடைய வார்த்தையை தொடரலாம். ஆமென். God bless you. பாஸ்டர் ஞானப்பிரகாசம். பாஸ்டர் தொடருங்க. God bless you, sister. Thank you. God bless you too. ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம் அம்மா. ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை இன்றைக்கு படித்த நேரத்தோடு இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி தோசுரம் சாமி. இந்த நித்தியபட்ச நேரத்தை ஆசீர்வதிங்களா. இருளில் உள்ளவர்கள் ஆண்டவரை வெளிச்சத்துக்குள் வருவனமாக நீர் செய்து கொண்டிருக்கிற காரியத்திற்காக உமக்கு தோசுரம். ஆண்டவரே, தெய்வீக ஞானத்தினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த ஊழியத்தை செய்ய நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே கெஞ்சி நிற்கிறேன். இதுவரை ஆண்டவரை பாடல்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக, ஜெபத்தின் ஊடாக செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியதற்காக தோத்திரம். அதேவனமாக அறிவிப்பாளர் மூத்த ஊழியராகிய மகேந்திரனை அவையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது பாத்துல கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. இந்த ஊழியத்தை தைரியமாக செய்கிற லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று சொல்கிறேன். எங்களுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலேயோ சுவாமி உமது ஞானம் இல்லாதபடி எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே இந்த நாளில் நடக்கக்கூடிய இந்த நித்திய வெளிச்ச நேர ஊழியத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி உமது பாத்திர கெஞ்சி நிற்கிறேன். இந்த நாளிலும் அடியானோடு இதைப்பட்ட வார்த்தை நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3-7 வரைக்கும் தெய்வீக ஞானத்தின் ஆசீர்வாதங்கள். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறவனை போல் தேடுவே. ஆனால் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறது இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிய அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலே இருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாகவும் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3-7 வரைக்கும். கர்த்தர் ஒருவரே எல்லா ஞானத்திற்கும் அறிவிற்கும் ஊற்றுக்காரனர். அவருடைய ஞானத்தின் அளவிடப்பட முடியாதவைகள். அவை தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு தந்து நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு போதிப்பார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது என்பதை நாங்கள் ரோமர் 11வது அதிகாரத்திலே 33 வாசிக்க கூடிய வனமாக அமைந்து இருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அங்கே அடங்கி இருக்கிறது என்றும் கொலோசியர் 2வது அதிகாரத்துல 3 வாசிக்கின்றோம். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் அறிவை போதிக்கிறார்களானால் வாழ்வுக்கு அறிவு மட்டும் போதாது, கற்றுக்கொண்டதை செயல்படுத்துகின்ற ஞானம் மிகவும் அவசியம். ஒரு ஞானத்தில குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும்
தண்டித்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. யாக்கோப்பு 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே சாலமோன் ராஜா இள வயது உள்ளவனாக இருக்கும் போதே அரசாட்சிக்கு வந்தார். திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு கேட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனைக்கும் மனோவிருத்தியையும் அவனுக்கு கொடுத்தார் என்று 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 ராஜாக்கள் 4:29. சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் அதை செய்வதற்கு உங்களுக்கு தெய்வீக ஞானம் மிகவும் அவசியம். அன்பானவர்களே, ஞானம் இல்லாத அநேகர் பேசுகிறார்கள். ஞானம் இல்லாமல் நடந்து பல வகையான கள்ளிகளிலே கூட சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு வாக்களித்து உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்க கூடாததுமான வார்த்தைகளின் அர்த்தத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். லூக்கா 21வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். ஞானத்திலே குறிப்பாக 5 வகைகள் உண்டு. ஞானத்தில் குறிப்பாக 5 வகைகள் உண்டு. 1 இயற்கையின் ஞானம், மானுஷிகமான ஞானம், 3வது தெய்வீக ஞானம், 4வது பரிசுத்த ஆவியினால் வரமாக கொடுக்கப்படுகின்ற ஞானம், 5வது சாத்தானுடைய தீய ஞானம். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே ஓரளவு ஞானத்தோடு தான் பிறக்கிறான். பெற்றோரிடத்திலே இருந்தும், ஆசிரியரிடத்திலே இருந்தும், நண்பரிடத்திலே இருந்தும், வாழ்க்கையில் அனுபவித்ததில் இருந்தும் ஞானத்தை பெறுகின்றான். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வெற்றியாக சுதந்திரித்து கொள்வதற்கும் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் பரம ஞானம் மிகவும் மிகவும் அவசியம். அரசாங்கம் ஞானவான்களை தேர்ந்தெடுக்கிறது. பெரிய பெரிய கம்பெனிகளில் திறமையாக நிர்வகிக்கக்கூடிய ஞானமுள்ள அதிகாரிகளை தேடுகிறார்கள். இப்படி உலக பிரமாணமான ஞானம் உள்ளவர்கள் மிக வேகமாக முன்னேறுகிறார்கள், சிறந்த பதவிக்கு வருகிறார்கள். அதே நேரம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தேவ ஞானம் உண்டு. பரிசுத்த ஆவியின் மூலம் கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு போதிக்கிறார். வேதத்தை வாசித்து அபியாசப்படுத்தும் போது அது தெய்வீக ஞானம் உங்களுக்குள் கிரியை செய்கின்றது. கர்த்தரோடு இசைந்து நடக்கிறவர்கள் அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய ஞானத்திலே செயல்படுகிறார்கள். இந்த தெய்வீக ஞானத்தின் மூலமாக நீங்கள் அடையும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகின்றோம். முதலாவதாக தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும் ஞானம். ஆசரிப்பு கூடாரத்திலே உண்டாக கர்த்தரிடத்திலே மோசேக்கு கட்டளை பெற்ற பொழுது அதற்கு தெய்வீக ஞானம் தேவைப்பட்டது. தெய்வீக கூடாரத்தை மனுஷன் நினைத்தபடி ஏனோதானோ என்று தன்னுடைய சுய மூளையின் அறிவினாலே அமைத்துவிட முடியாது. தேவனுடைய பூரண சித்தத்தின்படியே, அவருடைய ஒழுங்கின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய ஞானத்தின்படி எப்படிப்பட்டதாக அந்த ஆதரிப்பு கூடாரத்தை தேவ மகிமை மூட முடியும். கர்த்தருக்கு அந்த செக்கினா மகிமையோடு மகா பரிசுத்த ஸ்தலம் வந்து வாசம் பண்ண முடியும். அதற்காகவே தன்னை பூர்ணமாக அர்ப்பணித்து கர்த்தர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக ஒரு மனுஷனை அவர் கண்டுபிடிக்கிறார். அவருடைய பெயர் தான்
பெசலேயேல். அவருக்கு ஞானம், புத்தி, அறிவு உண்டாக கர்த்தர் அவனை தேவ ஆலயத்தில் நிறுத்தினார். ஆசிரியப்பு கூடாரங்களை சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்யக்கூடியவனமாக ஞானம் அவனுக்கு உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 31வது அதிகாரத்திலே 1-5 வரைக்கும் பெசலேயேலை ஞானத்தினால் ஆண்டவர் நிரப்புகிறார். கர்த்தர் மோசேக்கு தான் ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டுவதை குறித்த பல விவரங்களை கொடுத்திருந்தாலும் கூட கவனியுங்கள். யாத்திராகமம் 25, 8, 9, 10, 40வது வசனத்தை பாருங்கள். அதை நிறைவேற்றக்கூடிய ஞானத்தை பெசலேயேலுக்கு தந்து இருக்கிறார். அவனுக்கு தான் அதை கொடுத்தார். கர்த்தர் நமக்கு அருமையான ஆலயத்தை கட்ட நினைக்கும் பொழுது அதை குறித்து வரைபடங்கள், திட்டங்கள், மாதிரியை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். அதே நேரத்துல அதை கட்டி முடிக்கும்படியான ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். அவரே பூமியை நம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கினபடியினாலே பூச்சக்கரத்தின் நம்முடைய ஞானத்தினாலே படைத்தவர் என்று எரேமியா 10:12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இரண்டாவதாக பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஞானம். பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஞானம். அன்றாட வாழ்க்கையில அநேக பிள்ளைகள் எழும்புகின்றனர். குடும்பங்களில பல பிரச்சனைகள் எழும்புகின்றன, சபையில பல பிரச்சனைகள் எழும்புகின்றன, வேலை ஸ்தலத்திலே பல்வேறு பிரச்சனைகள் எழும்புகின்றன, திருமணங்களிலே பிரச்சனைகள் எழும்புகின்றன. பிரச்சனைகளை அறிந்து கொள்வதை ஓடு நின்றுவிடக் கூடாது. ஞானமாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகிய பொழுது கூட பிரச்சனைகளும் வளர்ந்து பெருகியது. பிறவைகள் அன்றாட காரியத்திலே சரியான மாதிரியாக விசாரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது என்பதை நாங்கள் அப்போஸ்தலர்கள் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிற வண்ணமாக அறிந்து கொள்ளுகின்றோம். அப்பொழுது சீசர்கள் எப்படி ஞானமாக செயல்பட்டார்கள்? 12 சீசர்களும் கூட்டத்தில் வரவழைத்து தங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பக்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரர்களே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை உங்களுக்காக தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம். நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இட்டை விடாதபடி தரித்து நிற்போம் என்றார்கள். அதை நாங்கள் அப்போஸ்தலர்கள் 6வது அதிகாரத்திலே 2, 3, 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த ஞானமான யோசனை சபையார் எல்லோரும் பிரியமாக இருந்து பிரச்சனைகள் தீர்ந்தது. அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது கூட ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட பல உபதேசங்களை பிரச்சனைகளாக பார்க்க முடிகின்றது. விருத்த சேதனம் பண்ண வேண்டுமா வேண்டாமா? பழஜாதி மக்கள் யூத முறைகளை கை கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்று பல போராட்டங்கள் வந்தன. இன்றைக்கும் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றது. உடனே முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்திலே விசாரித்து ஞான வார்த்தைகளை பெற்றுக் கொண்டால் கர்த்தருடைய தீர்வை மக்களுக்கு சொல்லலாம். அப்படி இல்லாதபடி மானுஷிக ஞானத்திலே தீர்வு காணும் பொழுது சபை உடைந்து போகும். பலரும் பின்வாங்கி போவார்கள். சபையை நடத்த தேவ ஞானம் மிக மிக அவசியம். சபையை நடத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்படுகின்ற மூப்பர்கள் தேவ ஞானத்தினால நிரப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அன்பானவர்களே, அதை நாங்கள் 1 கொரிந்தியர் 12:28வது வசனத்தை வாசித்து தியானிப்போம். கர்த்தர் தாமே இவ்விதமாக விசேஷ ஞானத்தை உங்களுக்கு தந்தருள்வாராக. 3வதாக, கேள்விகளுக்கு பதில் சொல்ல
ஞானம். அதாவது ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்டான்னா அவனுக்கு சரியான பதிலை சொல்றதுக்கு எங்களுக்கு ஞானம் வேணும். உங்கள் மேல் குற்றம் கண்டுபிடிக்க உலகம் உங்களை தேடுகிறது. சாத்தானுடைய பெயரே குற்றம் சாட்டும் சத்துரு என்பதாகும். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய குற்றம் சாட்டுகிறவன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உங்களை சிக்கலிலே மாட்டி வைக்கும் படியாக எதிரிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் பொழுது கூட மிக மிக கவனமாக பதிலளிக்க வேண்டும். கேள்வியை கேட்கக்கூடிய மூடர்கள் 2 வகையான மூடர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அறியாமையினால் கேள்வி கேட்கிற மூடர்கள், இரண்டாவதாக உங்களை கண்ணியிலே சிக்க வைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கும் மூடர்கள். சாலமோன் ஞானி சில கேள்விகளுக்கு உத்தரவு கொடுக்கும்படியாக சொல்லுகிறார், சில கேள்விகளுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீ அவனை போலாவாய் என்பதை நாங்கள் நீதிமொழிகள் 26:4 வாசிக்கின்றோம். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாக இருந்து விடுவான். அதை நாங்கள் நீதிமொழிகள் 26வது அதிகாரத்துல 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இயேசுவிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக வேதபாதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லோரும் வந்து கேள்வி கேட்டார்கள். உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா? நியாயம் அல்லவா? அதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியது நியாயம் என்று சொன்னால் யூதர்கள் விரோதியாக வந்து விடுவார்கள். கொடுக்க கூடாது என்று சொன்னால் ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக வேண்டியதாக இருக்கும் என்கின்ற ஒரு சிக்கலான ஒரு கேள்வி அது. ஏசு அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து மாயக்காரரே, அவங்களுக்கு அட்ரஸ் பண்றாரு. மாயக்காரரே, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பீங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை எடுத்து அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சுரூபம் மேலே எழுதி இருக்கிறது யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் என்பதை நாங்கள் மேத்யூ 22வது அதிகாரத்திலே 18 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். மேத்யூ 22 18 21வது வசனம் வரைக்கும். கர்த்தருடைய இந்த பதில் அவர்களுக்கு மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருடைய ஞானத்தை வியந்து போற்றினார்கள். ஒருவனை எதிர்க்க கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு முக்கிய காரணம் வஞ்சகர்கள் விரிக்கும் வலையிலே இருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒரு விவசாய ஸ்திரீயை கூட தேவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். மோசே நியாய பிரமாணம் இப்படிப்பட்டவைகளை செய்தவர்கள் கல்லுண்டு எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்கிற கேள்வியை எழுப்பினார்கள். யோவான் 8:5 கர்த்தர் ஞானமாக பதில் சொன்னதினாலே அந்த ஸ்திரீ காயப்பட்டவளாக விடுதலை ஆனால் அநேக நேரத்திலே அவர் மேலும் குற்றம் சுமத்த முடியவில்லை. ஞானவரம் எவ்வளவு அவசியமாக அந்த நேரம் அங்கே செயல்பட்டது என்பதை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து சொன்னார், அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்று கவலைப்படாமல் இருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு போதிக்கப்படும் என்று
மேத்யூ 10வது அதிகாரத்திலே 10லிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். உங்களுக்கு போதிக்கப்படும். அது அந்த ஞானம், தெய்வீக ஞானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பொழுதும் உங்களுடைய சுய ஞானத்தை நம்பி இராதபடி எப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியின் மேல் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உலக ஞானத்தை மேற்கொள்கின்ற பரலோக ஞானத்தினால் உங்களை நிரப்புவார். 4வது, ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும் ஞானம். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகின்றவன் ஞானம் உள்ளவன் என்று நீதிமொழிகள் 11:30 வாசிக்கின்றோம். ஞானம் உள்ளவன், நீதிமொழிகள் 11:30. இதை குறித்து பழங்காலங்களிலே கதை ஒன்றுண்டு. முடிவெட்டுகிற நாவிதன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டு எல்லோரும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று விரும்பப்பட்டான். அப்பொழுது ஒருவர் முகசவரம் செய்வதற்காக அவனிடத்துல ஓடி வந்தார். அவருடைய முகத்திலே சவரம் செய்வதற்காக சோப்பை போட்டு கத்தியை அவன் நீட்டினான். இப்படி பேச்சை ஆரம்பிப்பது, எப்படி சுவிசேஷத்தை சொல்லுவது என்று அவனுக்கு தெரிய இல்லை. இன்று நீங்கள் மரிக்க ஆயத்தமா? இன்று மரித்தால் நித்தியத்திலே எங்கே செலவழிப்பீர்கள் என்று சவரம் செய்யும் கத்தியை நீட்டி கொண்டே கேட்டான். அவ்வளவுதான். சவரம் செய்து கொள்ள வந்தவர் பயப்பட்டு ஓட ஆரம்பித்து விட்டார். இவனும் விடவில்லை. இரண்டிலும் ஒன்றை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவனை துவக்கினார். இன்றைக்கும் அநேகர் இப்படி ஞானமில்லாதபடி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போய் புறஜாதி மக்களை அடிதடைக்குள்ளாக செய்து விடுகிறார்கள். ஞானமாக இராததினால் சிலர் தெரு பிரசங்கம் பண்ணும் பொழுது எடுத்த உடனே நீங்கள் எல்லோரும் கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர்களாக, உங்க கடவுள் விக்கிரகங்கள் தான், உங்கள் கடவுள் பேய் பிசாசு என்று ஞானம் இல்லாமல் ஆரம்பித்து விடுவார்கள். புறஜாதி மக்கள் இருதயம் கடினப்பட்டு எதிர்த்து அவர்களுக்கு முன்னே வந்து விடுவார்கள். ஒவ்வொருவரும் எப்படி பேச வேண்டும், எந்த முறையிலே எந்த ஆத்மாவை ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை ஜெபத்தோடும் ஞானத்தோடும் நீங்கள் செய்வ பழகி கொள்ள வேண்டும். அது உங்களுடைய முழங்கால் படி இட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஞானியிலே பாருங்கள், அவர் ஜனங்களோடு இவ்வளவு ஞானமாக, அதே நேரத்தில் அதனுடைய காரியத்தை சொல்ல வேண்டிய பிரகாரமாக இவ்வளவு தெளிவாக உண்மையாக சொல்கிறார். கர்த்தரை குறித்து அறிவிக்க அவர் வெட்கப்படவில்லை. சொப்பனங்களிலும் அர்த்தங்களை சொல்லும் பொழுது கூட பூசி மெழுகி உம்மை மறைத்து விடவில்லை. சத்தியத்தை சத்தியமாக சொல்வதற்கு உங்களுக்கு ஞானம் அவசியம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையான ஞானத்தோடு பிரசங்கித்தார், ஆத்மாக்களை ஆதாயம் செய்தார். அவருடைய உபதேசத்தை கண்ட கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவருக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று வியந்து போற்றினார்கள் என்று வேதம் கூறுகிறது. மத்தேயு 13வது அதிகாரத்திலே 54வது வசனத்தை தியானியுங்கள். 5வது, யுத்தம் செய்வதற்கு ஞானம் தேவை. பழைய ஏற்பாடு முழுவதுமே இஸ்ரவேலர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் செய்த யுத்தங்கள் அநேகம் உண்டு. அவற்றிலே ஞானமாக ஆலோசனையோடு யுத்தம் செய்த புத்தியுள்ள சேனாதிபதிகள் எப்பொழுதுமே ஜெயம் பெற்றார்கள். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்பதே தேவ வாக்கு. சரியா? 4:6. கொஞ்சம் பேரை கொண்டு இருந்தாலும், அதிகமான பேரை கொண்டிருந்தாலும் கர்த்தர் யுத்தம் செய்ய முடியும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படப்பட்டாலும் ஜெயம் கர்த்தர் தான், ஜெயம் கர்த்தரிடத்தில் இருந்துதான் வரும் என்பதை நாங்கள் நீதிமொழிகள் 21:31 வாசிக்கின்றோம். தாவீது பெலிஸ்தரின் வீரனாகிய கோலியாத்தை சண்டையிட்ட போது தாவீது தேவனுடைய
ஞானத்தை அவனுக்கு அவர் கொடுத்தார். கோலியாத் சரீரம் முழுவதும் போர் கவசங்களினாலே நல்ல முறையிலே பாதுகாக்கப்பட்டு மூடப்பட்டு இருந்தாலும் அவனுடைய நெற்றியிலே பாதுகாக்கப்படாதபடி இருந்த ஒரு இம்மை பொழுதுக்குள் தாவீதை கொண்டு அந்த வேலையை செய்தார். ஆகவே தாவீதுடைய ஒரு கூழாங்கல்லிலே ஒரு பெரிய கோலியாத்தினுடைய நெற்றியை தாக்கி அவனை கீழே தள்ளிவிட்டது. இது தேவன் அருளிய ஞானம் அல்லவா? பல யுத்தங்களை நடத்தின தாவீது தன்னுடைய பழைய அனுபவத்தையும் பழைய வெற்றி முறைகளையும் சார்ந்து கொண்டு இருக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் தேவன் தருகின்ற புதிய ஆலோசனையின் வழியாக நடத்துதல் கூடாக ஞானம் உள்ளவனாக வசனத்திற்காக காத்திருந்தார். ஆகவேதான் தாவீதுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது. வர 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 படிப்படியாக அவர் பலங்கொண்டார். இன்றைக்கு நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் தேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு என்று 6:12 வாசிக்கின்றோம். இந்த யுத்தத்தை ஏனதானோ என்று கொண்டிருக்காதபடி கர்த்தர் கொடுக்கின்ற சர்வ ஆயுதங்களையும் ஜெபத்தோடு தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். தானியேலின் ஞானமும் அறிவும் அரசியல் வழிமுறைகளையும் முற்றிலுமாக தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டான் என்று தானியேல் 2:30 வாசிக்கின்றோம். எந்தெந்த தேசங்கள் கர்த்தருடைய ஞானத்தின் வழிகளையும் உள்நாட்டு போர்களையும் சிக்குண்டு அழிந்து போயின. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வீட்டை நடத்துவதற்கும் சரி, அலுவலகத்திலே உள்ள பிரச்சனைகளை நீக்குவதானாலும் சரி, உங்களுக்கு தேவனுடைய ஞானம் தேவை என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது மனம் உடைந்தவர்களுக்கு தேற்றும் படியான ஒரு ஞானம். இலைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றும் கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படியாக என் செவியை கவனிக்க செய்கிறார் என்று ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வசனத்திலே சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை நாம் சொல்லும்படிக்கு என்கின்ற பகுதியை சற்று கவனியுங்கள். தூக்கத்திலே வாடுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் உள்ள ஒரு வார்த்தை எவ்வளவு ஒரு பெரிய ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வரும். உலகம் கவலையினாலும் கண்ணீரினாலும் விவேரத்தினாலும் போராட்டத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. யாராவது நம் மேல் அன்பு செலுத்த மாட்டார்களா, ஆறுதல் செய்ய மாட்டார்களா என்றெல்லாம் உள்ளம் உடைந்து அலை மோதுகின்றது. ஏற்ற சமயத்தில சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமானம் என்பதை நாங்கள் நீதிமொழிகள் 25:11 வாசிக்கின்றோம். எங்களுக்கு தினந்தோறும் வருகின்ற நூற்றுக்கணக்கான கடிதங்களும் அவனமாகவே வருகிறது. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினாலே மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்பதை நாங்கள் நீதிமொழிகள் 15:23 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய வார்த்தைகளினால் ஜனங்களை தாய் தேற்றுவதை போல் தேற்றி அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கிருபை பொறிந்தவைகளாக இருக்கின்றன. மட்டுமல்ல, அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வந்தார். இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்காதபடி மனம் உடைந்திருந்த பேதர்வை கூட கண்டு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தது. மட்டுமல்ல, அற்புதங்களையும் கொண்டு வந்தது. அவர்கள் தங்கள் வலைகளை இழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று லூக்கா 5வது அதிகாரத்திலே 4, 5, 6 வசனங்களூடாக வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஞானத்தை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஞானத்தை, கிருபை வார்த்தைகளை உங்களுக்கு தருவார். உங்களையும் அவருடைய ஞானத்திலே மனதுருக்கத்தினாலும் நிறைந்தவர்களாக
மற்றவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறவர்களாக உங்களை பயன்படுத்துவார். மெய்ஞானத்தை தருகிறவர் யார்? மெய்ஞானத்தை தருகிறவர் தேவன் என்று நாங்கள் நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6, 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சாதாரணமாக இந்த ஏப்ரல் மாதம் முதல் தேதி முட்டாள் தினம் என்று கூட வேடிக்கையாக அழைப்பார்கள். மற்றவர்கள் முட்டாளுக்குரிய காரியங்களை முயற்சி செய்வார்கள். ஆனால் மேற்கொண்ட வசனமோ கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று நேராக வசனம் கூறுகிறது. கர்த்தரை நம்புகிற அவர்களுக்கு பயப்படுகின்ற உண்மையான தேவபக்தி உள்ள ஜனங்கள் ஒரு நாளும் ஞானத்திலே குறைபடாதபடி ஆண்டவர் அவர்களை சமயத்திற்கு வேண்டியபடி தெய்வீக ஞானத்தை தருவார் என்று யோபு 28:28 சங்கீதம் 119, 100 வாசிக்கின்றோம். நாம் எந்த விதத்திலும் அறிவு இல்லாதவர்களாக போகாதபடி அவரே ஞானம் அறிவாக நமக்குள் அவர் விளங்குகின்றார் என்பதை நாங்கள் கொலோசியர் 2:3 வாசிக்கின்றோம். அவருடைய முடிவு அறிவு என்பவைகளின் ஆழம் எல்லாவற்றிற்கும் மேலானது என்று வேதம் தெளிவாக விளக்குகின்றது. ரோமர் 11:33. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் எனக்கு அறிவு இல்லை, நான் இதை எப்படி செய்து முடிப்பேன் என்றெல்லாம் கவலைப்படாமல் இருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் நமக்கு ஜெயத்தை சம்பாதித்து கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொள்ளுகின்ற தேவனுக்கு தோத்திரம் என்று 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஞானமாக இருக்கிறபடியினாலே அவரை சோசரிப்பதிலே கவனமாக இருங்கள். எந்தெந்த காரியங்களுக்கும் பிசாசினுடைய மக்களும் உங்களை அறிவார். ஞானமற்றவன் என்ற நீ உங்களை புறக்கணித்து எண்ணவே மாட்டார். அந்த நேரங்களிலே சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் நமக்கு ஞானமாகவே இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1:31 வசனத்துக்குள்ளே வாசிக்கின்றோம். இந்த காரியங்களை நமக்கு தந்தருகின்ற நம் அன்பான இரட்சகர் இயேசுவையே கண்ணோக்கி பார்த்து தெய்வீக ஞானத்தில் நிரம்பி கொள்ளுங்களே உங்களுக்கு சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். என் அன்புள்ள தகப்பனே, ஞானத்தை சிகரமாக்கிய நீர் எங்களுடைய உள்ளத்தில் இன்று இருக்கிறபடியினால எங்களுடைய எல்லா குறைவுகளையும் மாற்ற வல்லவராகவே இருக்கிறீர். சந்தோஷமாக உம்மை நாங்கள் தோசரிக்கின்றோம். தோசரிப்பதோடு உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் என்று சொல்வதோடு இந்த செய்தியை நித்திய வெளிச்சம் ஊழியத்தில சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் மூலாக கேட்கிற ஒருவரையும் தைரியப்படுத்தும் வண்ணமாக மெய் ஞானத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகவே இந்த இருளில் உள்ளவர்களை இந்த நித்திய வெளிச்சத்துக்குள் கொண்டு வரவே நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கின்றோம் என்பதை உங்கள் பாதத்திலே நாங்கள் சிறுகி நீர் எங்களுக்குள் பெருகும் வண்ணமாக இந்த ஜெபத்தை ஏறெடுத்து என் செய்தியை முடித்து, அம்மா ஐயா உங்க கையில பாரத்தை கொடுத்து விடுதலை பெறுகின்றேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு இணைந்து கொள்ள கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக கோடி நமஸ்கார பலிகளை பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவ தேவனுக்கும் கொடுத்து உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன் ஆமேன் ஆமேன்.